ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான ஜூஸியான பாதுஷா கோதுமை மாவில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையுமே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கிறேங்க. கடையில் வந்து மைதா மாவு வச்சு பண்ணுவாங்க, நம்ம கோதுமை மாவு வச்சு இன்றைக்கி பண்ணலாம். கூட வந்து கொஞ்சமாக நம்ம சால்ட் எடுத்துக்கலாம். கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாங்க. கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் கூட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாங்க. நல்லா திரியாக வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடையிலெல்லாம் மைதா மாவில் கூட வனஸ்பதி வந்து நிறையா சேர்த்து பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து பண்ணிக்கலாங்க. இதுவும் சூப்பராக இருக்குங்க. உள்ள பாதுஷா லேயராக ரொம்ப நல்லா வருங்க. பாருங்கள், நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ப்ரெட்டை வந்து தூள் பண்ணால் நான் எப்படி உதிரியாக வருங்க, அந்த மாதிரி மாவு நல்லா உதிரியாக ஆயிரும். பாருங்கள், பார்க்குறக்கே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ எடுத்து இந்த மாதிரி நாம்பினீங்கன்னா இந்த மாதிரி வரணும். வந்துச்சுன்னா நம்ம மாவு கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்து நம்ம பிசைஞ்சிருக்கோம்னு அர்த்தம். இப்படி வரலின்னா கூட இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா டைட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணி மட்டும் கம்மியாக சேர்த்து டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது ஒரு 1 ஹவர் பக்கம் நல்லா ஊறட்டுங்க. அப்போ தான் நமக்கு பாதுஷா ரொம்ப நல்லா வரும். ஒரு தட்டம் போட்டு நம்ம மூடிடலாம். இப்போ நம்ம இதுக்கு சக்கரை பாகு எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. கூட 1 கப் அளவுக்கு தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பாதுஷா செய்யறதுல ரொம்ப முக்கியமானது இந்த சக்கரை பாகு காய்ச்சறது தாங்க. சக்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு பக்கம் போயிடுச்சுன்னா நம்ம பாதுஷாக்குள்ளே வந்து பாகு உள்ளே போகாதுங்க. அதுவே ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிடுச்சுன்னா பாதுஷா வந்து ரொம்ப இலகுன மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் பிசுன்னு வந்த அளவு மட்டும் போதுங்க. அதாவது குலோப்ஜான் அளவுக்கு வந்தால் போதுங்க. பாருங்கள், இப்போ கூட கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூளும் கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறோம். அளவுக்கு பதம் வந்தால் போதுங்க. இப்போ வந்து மறுபடியும் சர்க்கரையாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 4-5 சொட்டு மட்டும் நான் வந்து எலுமிச்சை சாறு கூட எடுத்துக்கிறேங்க. இது ஆறட்டும். இப்போ அதுக்குள்ளே இப்போ நம்ம மாவு வந்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 1 ஹவர் வந்து நல்லா மாவு வந்து ஊறி வந்துருச்சு. பாருங்கள், பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உள்ளேயே வந்து லேயராக வருங்க. நம்ம சேர்த்த தயிரும் நெய்யும் நல்லா ரியாக்ட் ஆகி இந்த மாதிரி லேயராக வரும். இப்படி வந்தால் தான் நம்ம கடையில் வாங்குற பாதுஷாக்குள்ளே எப்படி லேயராக வருங்க, அதே மாதிரி இந்த மாவுலேயும் வரும். இப்போ வந்து நம்ம சின்ன உருண்டையாக வந்து பிச்சு வச்சுக்கலாம். மீடியம் அளவில் பிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம எண்ணெயில் போடும்போது பாதுஷா கொஞ்சம் பெருசாகுங்க. இப்போ நம்ம மாவு சின்ன உருண்டை சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு உருண்டை பண்ணுற மாதிரியே உருண்டை நல்லா பண்ணிவிட்டு லைட்டாக 2 கை வச்சு லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், உருண்டை பண்ணிவிட்டேன். இப்போது 2 கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விரலை வச்சு லைட்டாக இந்த மாதிரி சென்டரில் ஹோல் போட வேண்டாம், லைட்டாக இப்படி அமுத்தி விட்டுக்கோங்க. நம்ம உளுந்து வடைக்கு போடுற மாதிரி இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு ஹோல் நடுவில் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், லைட்டாக அமுத்திட்டு சென்டரில் ஒரு விரல் வச்சு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி நான் வந்து பண்ணி எடுத்துடலாம். மீடியம் சைஸில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம இதை வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாங்க. எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாதுங்க. ரொம்ப காஞ்சிருச்சுன்னா மாவு மேலே வந்து சீக்கிரமாகவே முருகிரும், உள்ளே வேகாது. அதனால் எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக காஞ்சதையுமே நம்ம வந்து மாவு போட்டு எடுத்துடலாம். தீ வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து அளவுக்கு சூடாகும், மாவு நல்லா வெந்து வரும். இப்போ ஒவ்வொன்றா வந்து எண்ணெய் கூட சேர்த்திடலாங்க. சேர்த்துட்டிங்கன்னா வெந்ததையுமே வந்து ஒவ்வொன்றா கீழேருந்து அப்படியே மேலே வந்துடும். பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வருது, ஒவ்வொன்றா கீழேருந்து மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம கரண்டி வச்சு இன்னொரு சைடும் நல்லா வேகிற அளவுக்கு திருப்பிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. பாதுஷாக்கு மேலே கொஞ்சம் வெடிப்படிப்பாக வருது. இப்படி வெடிப்படிப்பாக வந்தால் தான் நம்ம கரெக்டாக பாகுக்குள்ளே போடும்போது நல்லா பாகில் ஊறி வருங்க. பாருங்கள், பாகு வந்து கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்ததையுமே சூடாகவே இது எல்லாத்தையுமே பாகுக்குள்ளே சேர்த்துடலாம். அப்போ தான் வந்து நல்லா வந்து பாகில் ஊறி வருங்க பாதுஷா. எல்லாத்தையுமே கூட சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 1 ஹவர் பக்கம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், நான் ஒரு 1 ஹவர் பக்கம் ஊற விட்டுட்டேன். பாருங்கள், நல்லா 1 சைடு ஃபுல்லாக பாகில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு சைடும் நம்ம திருப்பிவிட்டுறலாம். திருப்பிவிட்டோம்னா இன்னொரு சைடும் நல்லா வந்து ஜீரா வந்து உள்ளே இறங்கிரும். ஜீரா வந்து நீங்கள் குலோப்ஜானுக்கு எந்த அளவுக்கு ஜீரோ காய்ச்சிறீங்களோ, சர்க்கரை மட்டும் கரையிற அளவுக்கு வச்சுக்குவீங்களோ அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. அந்த வெடிப்படிப்பாக இருந்தால் தான் நம்ம கரெக்டாக உள்ளே வந்து ஜீரோ வந்து உள்ளே போகுங்க கோதுமை மாவுக்குள்ளே. பாருங்கள், கோதுமை மாவுங்கிறதுனால கொஞ்சம் வெடிப்பாக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் தான் கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம மைதா மாவு வச்சு பண்ணுறத விட இது மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக இது கூட நட்ஸும் எடுத்துக்கிறேன்.
பாருங்கள், இந்த மாதிரி கோதுமை மாவுலேயே ரொம்ப ஜூஸியான பாதுஷா ரொம்ப நல்லா செய்யலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.